கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அங்கே வேலை நடந்துட்டு இருக்குல்ல ஃபேக்ட்ரியில், அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மேடம் வர்றாங்க, எல்லோரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் தடபுடலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரம்யாவை பற்றி தான் தெரியும்ல, அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு பீஸ் பொருளை வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க. வேமா அதை பார்த்தது ரம்யாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மேடத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இவன் எப்படி வாங்கி கட்டிக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரியே ரம்யா முறைச்சிக்கிட்டே பக்கத்தில் வர்றாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கவனம் வந்துட்டு இங்கே இருக்கணும். நான் தான் சொல்லியிருக்கல, என் கம்பெனிக்கு உள்ள வேலைக்கு வந்துட்டோன்னா குடும்பத்தை பற்றி எதை பற்றியுமே நினைக்கவே கூடாது, ஃபுல்லாமே இங்கே வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். ஆனால் நீ என்னடானா என் பொருளையும் வந்துட்டு சேதப்படுத்த பார்க்குறியா, உன்னை இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, உன்னெல்லாம் இப்போயே அடித்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கார்த்தி வந்துட்டு தபால்னு ஆக்ஷனில் குதிச்சிடுறாரு. அடிக்க வந்த ரம்யாவோட கையை டப்புன்னு வந்துட்டு பிடிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் கம்பெனிக்கு இவங்க எல்லாருமே வேலை செய்ய தான் வந்திருக்காங்களே தவிர உங்களோட அடிமைலாம் ஒன்றும் கிடையாது. தப்பு செஞ்சால் சொல்லுங்கள், இப்படி பண்ணாத, ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை கேளுங்க. அதை விட்டுட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு வர்றீங்க, உங்களுக்கு யாருங்க அடிக்கிறதுக்குரிய அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. டக்குன்னு வந்துட்டு கார்த்திக் கையை வந்துட்டு இப்படி தட்டி விட்டுறாங்க. முறைச்சிட்டே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. சுற்றி இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரம்யா கிட்ட வந்துட்டு யாருமே இப்படி பேசுனது கிடையாது. ரம்யாவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தானே இன்ட்ரோலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு கல்லை போட்டு டம்முன்னு உடைச்ச மாதிரி இப்படி ரம்யாவே நோஸ் கட் பண்ணி விட்டாரா. அதனால பயங்கரமாக ரம்யா வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா ரம்யா தான் வந்துட்டு கார்த்தியை பழி வாங்கணும்னு ஒரு பிளான் போட்டு வேலைக்கு சேர்த்ததே ரீசன். பட் கார்த்தி வந்துட்டு ரம்யாவுக்கு ஒவ்வொரு நோஸ் கட்டாக வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால டென்ஷனில் போயிரு, இவனை வந்துட்டு இப்படியே விடக்கூடாது, இவனை இப்படியே விட்டோன்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரம்யா யோசிச்சுட்டு இருக்கா. அதே இது இங்கிட்டு ஒரு பெரிய வேலை பண்ணியிருப்பாப்புல போல. இங்கே நடந்ததெல்லாம் இங்கே வேலை பார்க்குற லேபர் ஒருத்தர் வந்துட்டு ஆனந்த் கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே நடந்துருச்சு சார், இப்போ மேடம் கூட அவரை வேலையை விட்டு எடுக்க தான் சார் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ பலாப்பழத்துக்கு பாவாடை சட்டை போட்ட மாதிரி இருந்துட்டு நீ இப்படிலாம் யோசிக்கிறியடா ஆனந்த் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்தா ஆனந்த் வந்துட்டு இங்கே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கான். கார்த்தி வந்துட்டு எந்த மாதிரி அடித்தா அவன் எப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியாதுக்காக இதெல்லாம் ஆனந்தோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது மாதிரியே வந்துட்டு ஆனந்த் நான் சொன்ன மாதிரி அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு உடனே அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே, கார்த்தி நான் வந்துட்டு ஜெயிக்க போகிறேன் அவ்வளோதான் பாரு, கண்டிப்பாக ரம்யா உன்னை அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவா, எனக்கு ரம்யா பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அதே இது ரம்யா வந்துட்டு முடிவெடுத்துறாங்க. இவனை வந்துட்டு இனிமேல் என் கம்பெனியில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. மேனேஜர் இங்கே வாங்க, இவன் பண்ணுற மாதிரி தான் நாளைக்கு இவனை பார்த்து இன்னும் 4 பேர் பண்ணுவாங்க, என்னை எதிர்த்து பேசணும்னு யாருக்குமே இங்கே தோணவே கூடாது. அதனால இவன் நான் என்ன பண்ணுறேன், வேலையை விட்டு எடுக்க போகிறேன், அவனை உடனே போய் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மேனேஜரும் போய் வந்துட்டு கார்த்தியை கூப்பிட்றதுக்காக போயிட்டு ரம்யா கிட்ட விடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிட்டு.